நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு இப்போ வெறி கொண்டு இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேல தீபிகா மேடம் அதாவது இந்த வெண்பாவையும் இன்னும் மத்த குழந்தைங்களையும் வந்து காப்பாத்துறத கண்டிப்பா வந்து யாராலையுமே தடுக்க முடியாது. தீபிகா மேடம் அவ்வளோ வந்து கொலை வெறியில இருக்காங்க. ஏற்கனவே வந்து ப்ரமோஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ இந்த ஐஜி வேற வந்து சூப்பரா வந்து பேசி முடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இதுல வந்து சந்தோஷமா இருக்கக்கூடிய நம்ம தீபிகா மேடம் வந்துட்டு அடுத்ததா வெண்பாவையும் இப்போ காப்பாத்த போறாங்க. உண்மையிலேயே வெண்பாவை காப்பாத்தக்கூடிய இடத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கடைசியில மாஸ் காட்டி நம்ம வெண்பாவை காப்பாத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது வெண்பாவை காப்பாற்றக்கூடிய அந்த ஒரு நேரத்துல எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆக போகுது. உண்மையிலேயே விஜய் கூட வந்து நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம், மல்லி மேல எவ்வளவு பெரிய கோவப்பட்டு நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம விஜயும் இப்போ ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்தாச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதுவும் இல்லாம தீபிகா மேடம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம மல்லியோட கேஸ்ல வந்து மல்லியவே டார்கெட் பண்ணிட்டு இருந்ததுனாலையும் தன்னோட தம்பி வந்து செத்ததுக்கு காரணம் மல்லி அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுனாலையும் தான் அப்போ அந்த கேஸை சரியா முடிக்க முடியல. இல்லைன்னா இந்நேரத்துக்கு வந்து எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சு வச்சிருப்பாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப கூட ஒண்ணுமே ஆகல. அதாவது இப்போ நம்ம தீபிகா மேடம் இருந்துட்டு மல்லிய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லியால தனக்கு எவ்வளவு நல்லது நடந்திருக்கு, உண்மையிலேயே மல்லி ரொம்ப நல்லவ அப்படிங்கிறது எல்லாமே வந்து தீபிகா மேடத்துக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா வந்து நம்ம தீபிகா மேடம் எல்லாரையுமே காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதாவது நார்மலா இருக்கும் போதே வந்து சூப்பரா காப்பாத்துவாங்க. இதுல வேற வந்து இப்போ இன்னும் அடுத்தடுத்த சில விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம ஆஹ் அந்த குழந்தைங்க எல்லாம் காப்பாத்தி இப்போ அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போறது. இதுல இன்னும் வந்து இந்த வெண்பால இருந்து எல்லாரையுமே காப்பாத்தினாங்க அப்படின்னா தீபிகாவுக்கு இப்போ டபுள் ப்ரமோஷனே கிடைக்க போகுது. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த வந்து தீபிகா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா மல்லி தான். ஏன்னா மல்லி இருந்துட்டு இப்போ நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. எந்த எல்லைக்கும் அப்படின்னா இப்போ நம்ம வெண்பாவை காப்பாத்துறதுக்காக அதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல மல்லி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாததுனால மல்லியால இதை பண்ண முடியாம இருந்துச்சு. இப்போ ரத்த சொந்தம் ஆயிடுச்சு. இனிமே எந்த ஒரு சம்பந்தம் பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா விஜய்க்கு வந்து நம்ம மல்லி 2வது ஒய்ஃபா இருந்தாலுமே கூட ஆனா இப்போ விஜயோட வாரிசு நம்ம மல்லியோட வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு. அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பரிகார பூஜையும் நல்லபடியா செஞ்சு முடிச்சிடறாங்க. அதாவது இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அந்த பரிகார பூஜையும் செஞ்சு முடிச்சிடறாங்க. அதே மாதிரி தீபிகா மேடத்துக்கு அந்த அதாவது ஆம்புலன்ஸோட நம்பர் எல்லாமே கிடைக்குது. அதாவது அவங்க நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இல்லையா, அந்த நம்பர், அதுவும் இல்லாம அவங்க எங்க டிராப் பண்ணாங்க இப்படிங்கிற எல்லா ஒரு விஷயமும், அதாவது உண்மையிலே இப்போ இந்த கலாவதியோட டீம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நிறைய டீம் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. நிறைய டீம் வந்து ரொம்பவும் வந்து இப்போ நிறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வெண்பாவை காப்பாத்துறது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஏற்கனவே வெண்பா தப்பிக்கிறதுக்காக முயற்சி பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி வெண்பா வந்துட்டு தப்பிச்சு நம்ம மல்லியம்மா கிட்டயும் விஜய் டாடா கிட்டயும் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். இங்க இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால வந்து வெண்பா, அதாவது வெண்பா வந்து நினைக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து நம்மளால மல்லியம்மாவையும் விஜய் டாடாவையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அதையும் மீறி இப்போ அந்த கடவுள் வந்து கை கொடுக்காம கடைசியில வந்து நம்ம வெண்பாவுக்கு அவங்க கிட்டே மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி தான் முதல்ல அந்த குடோன்ல மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஆம்புலன்ஸ் எங்க போச்சு அங்க, அதுவும் இல்லாம வந்து ஏற்கனவே கார்ல இருந்து வந்து அதாவது ஆம்புலன்ஸ்ல இருந்து மாறி கார்ல வந்து கிளம்பி போயிருக்காங்க அப்படிங்கறது வந்து சிசிடிவி எல்லாத்தையுமே செக் பண்ணி இப்போ தரவா வந்து செக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து நம்ம தீபிகா மேடம் சொல்லும்போது இதுக்கு மேலேயும் என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் கண்டிப்பா வெண்பாவுக்கு ஆபத்து தான். ஏன்னா வெண்பாவை இவங்க கடத்தி விற்கிறது மட்டும் இல்ல, அதாவது இவங்க வெளிநாட்டுக்கே வந்து அனுப்புறாங்க. ஏன்னா பிளட் டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து இன்னும் வந்து இப்போ வெண்பாவோட ஆர்ட் வந்து இப்போ முக்கியமா தேவைப்படுது. ஆர்ட் டிரான்ஸ்பிளன்டேஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம தீபிகாவுக்கு இன்னும் மல்லிக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துடுது. அதுலயும் முக்கியமா வந்து இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் சீக்கிரமா வந்து இங்கிருந்து அனுப்பிச்சிருவாங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளன்டேஷனுக்கு வந்து 10 கோடி 20 கோடின்னு சொல்லிட்டு கோடி கணக்குல தான் வந்து அவங்க பட்ஜெட்டே வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்தின் காரணமா நம்ம மல்லி இருந்துட்டு தன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி
இப்போ அந்த குடோன் இருக்கக்கூடிய இடத்துக்கே போக ஆரம்பிச்சுறாங்க. அதாவது எல்லா இடத்திலும் தேடி கடைசியில நம்ம வெண்பா இருக்கக்கூடிய இடத்துலயும் மாஸ் என்ட்ரி குடுத்துறாங்க. கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ நம்ம மல்லி வந்து அந்த குடோன்ல என்ட்ரி குடுத்து, இங்கிருந்து வந்து நம்ம வெண்பாவையும், அந்த குழந்தைங்களையும் கூட்டிட்டு போகாத மாரி வந்து தடுக்குறாங்க. அப்படி தடுத்ததுக்கு அப்புறம் தான் சில விஷயங்கள் நடக்குது. ஏன்னா மல்லி வந்து சாதாரணமா போய் அதாவது ரொம்ப சிங்கிளா வந்து போயிட்டாங்க. அவங்க மட்டும் தன்னந்தனியா. ஏன்னா தீபிகா மேடத்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து குடுத்துடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா நாக வந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டாங்க. நம்ம மல்லி வந்து மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதையும் தாண்டி இப்போ நம்ம மல்லியையும் வந்து அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. உன்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். அதுவும் இல்லாம வந்து எங்க கஸ்டடியில இருந்து நீ தப்பிச்சுட்டாகணும். தப்பிக்க முடியாது. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ அந்த கலாவதி இருந்துட்டு பயங்கரமா இது பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா வெண்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா மல்லி அம்மாவை நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா மல்லி அம்மாவை பார்க்கிற வரைக்கும் தான் வந்து பயம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா எப்ப மல்லி அம்மாவை பார்த்தாங்களோ அப்பவே வந்து வெண்பாவுக்கு இருந்த எல்லா பயமே போயிடுச்சு. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது. இனிமே பிரச்சனையே கிடையாது. நமக்கு தான் எல்லாமே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இது கலாவதிக்கு உண்மையிலே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. ஆனா கடைசியில இப்படி தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த கலாவதியோட நெத்தியில கன்ன வச்சு கன் பாயிண்ட்ல நிக்க வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம வெண்பாவை கடத்தி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து இவ்வளவு பெரிய விளைவு. அடுத்ததா இங்கேயே என்கவுண்டர்லயே போட்டு தள்ளுறதுக்கு நம்ம தீபிகா மேடம் தயாரா இருந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.